அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கம்பராமாயணத்தில் குக படலம் பற்றி பார்க்கலாம். கம்பராமாயணம் என்பது கம்பரால் தமிழில் எழுதப்பட்ட இராமாயணம். உண்மையில் இராமாயணம் என்பது வடமொழியில் வால்மீகி என்பவரால் இயற்றப்பட்டு அதை தமிழில் தழுவலாக கம்பர் அதனை இயற்றினார். கம்பர் இயற்றியதால் கம்பராமாயணம் எனப்பட்டது. கம்பர் சோழ நாட்டு தேரெழுந்தூரில் பிறந்தவர். உலகப் பெரும் கவிஞர்களுள் ஒருவராக விளங்கிடும் கம்பரின் காலம் கிபி 9 அல்லது 12ஆம் நூற்றாண்டு என்பர். இந்த நூல் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்களை கொண்டு விளங்குகிறது. இந்த 6 காண்டங்களில் 113 படலங்களும் 10,569 பாடல்களும் உள்ளன. இராமாயணத்தின் கதை தலைவன் ராமன், தசரத மன்னனின் மகன். இவருக்கு கோசலை, கைகேயி, சுமித்ரா என்ற 3 மனைவியரும், ராமன், இலக்குவன், பரதன், சத்ருகன் என 4 மகன்களும் இருந்தனர். ஒருமுறை போரில் தசரதனின் தேரோட்டியாக கைகேயி இருந்தால், போரில் தசரதனின் தேர் சக்கரத்தின் அச்சாணி கலண்டபோது தன் விரல்களையே அச்சாணியாக்கி தேர் விழாமல் தசரனை காத்தால் கைகேயி. இதனால் மகிழ்ந்த தசரதன், உனக்கு 2 வரங்கள் தருகிறேன், என்ன வேண்டுமோ கேள் என்கிறார். ஆனால் கைகேயியோ, உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை, அதைத்தானே செய்தேன் என்று கூறுகிறாள். ஆனால் மன்னனோ, இல்லை நான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்துட்டேன், இப்போ இல்லைனாலும் எப்போ வேண்டுமென்றாலும் அந்த வரத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் கழித்து ராமனுக்கு உரிய வயது வந்த பின்னாடி பட்டாபிஷேகம் நடத்துறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க. கைகேயும் தன்னோட மகன் பரதனாக இருந்தாலும் கூட ராமனுக்கு தான் தன்னோட மூத்த மகள் அப்படின்னு சொல்கிறதுனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுனால தன்னோட மகன் ராமனுக்கே பட்டாபிஷேகம் நடக்குது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அங்கே தன்னுடைய மகன் ராமன், பரதன் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருமேலுமே ரொம்ப அன்போடு இருப்பாங்க. அதனால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துகிறனால கைகேயும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ கைகேயோட தோழியும் பணிப்பெண்ணுமாக இருக்கக்கூடிய கூனி அப்படின்ற ஒரு பெண் கைகேயோட மனத்தை மாற்றா. ஏன்னா அவளுக்கு ராமனை பிடிக்காது. ஒரு முறை ராமன் சிறுவயதாக தன்னோட தம்பிகளோட விளையாடிட்டு இருக்கும் பொழுது கூனியோட முதுகு வளைஞ்சிருக்கும். அவளோட பேர் மந்தரே. அப்போ அந்த கூனியோட முதுகின் மேலே ஒரு அம்பை விட்டு விளையாடுவான். அதனால் கோபமான கூனி அவனை எப்போ பழி வாங்கணும் அப்படின்னு சமயம் எதிர்பார்த்துட்டு இருப்பாள். அப்படி இருக்கும்போது இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது அதனால் பொறாமையும் வஞ்சினமும் வச்சுட்டு எப்படியாவது இந்த பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற காரணத்தினால கைகேயோட மனதை மாத்திரா. கைகேயி தன்னோட மகனுக்கு தான், ராமன் தன்னோட மூத்த மகன் அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்குன்ற பெருமையோடு இருக்கா. ஆனால் அவளோட மனதில் திரும்ப வஞ்சினத்தை கூனி கேட்குறா. கைகேட்ட, யார் உன்னுடைய மகன்? ராமன் அவனுடைய மகன் இல்லை, உன்னோட மகன் பரதன் தான். பரதன் இந்த நாட்டை ஆண்டால் தான் நீ மன்னனோட தாய் அப்படின்னு சொல்லி பல மாதிரியாக பேசி கைகேயோட மனதை மாற்றுறா. கரைப்பார் கலைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் கைகேயோட மனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் தசரதன் தனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னது நினைவுக்கு வருது. அதனால் தசரதன்கிட்ட போய், என்னோட 2 வரங்கள் தருவதாக சொன்னீங்கள்ல, அதில் ஒரு வரத்தில் தன்னுடைய மகனான பரதன் இந்த நாட்டை ஆளணும், 2வது வரத்தில் ராமன் 14 ஆண்டுகள் காட்டை ஆளணும், அதாவது வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வரத்தை கேட்குறா. தசரதன் ரொம்ப அதிர்ச்சியும் வரத்தோடு சொல்கிறாரு, பரதன் வேண்டுமானால் இந்த நாட்டை ஆளட்டும், ஆனால் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாம், எங்கிட்டேருந்து அவரை பிரித்து அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாரு, வேண்டுறாரு. ஆனால் கைகேயி தன்னோட முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால் ராமனும் காட்டுக்கு செல்கிறான். ராமன் தன்னுடைய மனைவி சீதை மற்றும் தன்னுடைய தம்பியான லக்குமணனுடன் காட்டுக்கு செல்கிறான். அப்படி அவர்கள் செல்லும் பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய குகன் என்னும் ஒரு படகோட்டியை சந்திக்கிறார்கள். இதிலிருந்து தான் குகன் படலம் ஆரம்பிக்கிறது. ராமன் முனிவர்கள் தந்த விருந்தை அறிந்திருந்த பொழுது குகன் என்னும் பெயரை உடையவன் அங்கு வந்தான். அந்த குகன் யார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய 1000 ஓடங்களுக்கு தலைவன், தூய்மையான அந்த கங்கை துறையில் படகு ஓடுறதுக்கான உரிமையை பெற்றவன், பகைவர்களை கொல்லக்கூடிய ஆற்றலும் வீரமும் உடையவன். அந்த குகன் பார்ப்பதற்கு மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவனாக இருக்கிறான். பகைவர்களை கொல்லும் வில்லை உடையவனாகவும் இருக்கிறான். குகன் துடி என்னும் பறையை உடையவன். தன்னோட வேட்டைக்கு துணை செய்யக்கூடிய நாய்களையும் கூடவே அழைச்சிட்டு வரான். அவனுடைய செருப்பு எப்படின்னா, தோளினால் தைக்கப்பட்ட ஒரு பெரிய காலணிகளையும் செருப்பையும் அணிஞ்சிருக்கான். அவனுடைய நிறம் பார்த்தா கருமையான இருள் நிறைந்த ஒரு நிறத்தை உடையவனாக இருக்கிறான். குகன் காளகம் என்னும் அரையாடை அணிந்தவனாக இருக்கிறான். கங்கை ஆற்றின் ஆழத்தை கண்டறிந்த பெருமை உடையவனாகவும் இருக்கிறான். இடுப்பில் இருந்து தொங்கவிட்ட செந்நிற தோலை உடையவன். அவன் பார்க்கும் பொழுது கண்கள் எல்லாம்
ஒரு சினம் கொண்ட ஒரு நாகப்பாம்பின் விஷத்தன்மை எப்படி இருக்குமோ அதுபோல் அவனோட கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். அவனுடைய கைகள் பனைமரம் போன்று நீண்டு வளர்ந்து இருக்கு, பாறை போன்ற மார்பினை உடையவனாகவும் இருக்கிறான். அவனுடைய நிறம் பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பூசப்பட்ட இருளை போன்ற கருமை நிற உடையவனாக இருக்கிறான். அவனுடைய இடுப்பில் ஒரு இரத்தக்கரை படிந்த வாளையும் வைத்திருக்கிறான். அவனோட பேச்சு பார்த்தோம் அப்படின்னா முன்பின் தொடர்பில்லாத ஒரு பைத்தியக்காரனோட பேச்சு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறார். அதாவது மொத்தத்தில் என்ன சொல்லணும்னா ஒரு காட்டுவாசி மாதிரி இருக்கார். அவருடைய பேச்சு வந்து முன்ன பின்ன இல்லை, ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய இடை எப்படி இருக்குது அப்படின்னா இந்திரனோட வஜ்ராயுதம் போல் இருக்குது, அந்தளவுக்கு உறுதியை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். விலங்குகளோட இறைச்சி, மீன் போன்ற அசைவ உணவுகளை சாப்பிட்டு அவனுடைய உடலே பார்த்தோம் அப்படின்னா புலால் நாற்றம் வீசக்கூடியதாக இருக்குது. அவனோட முகத்தை பார்த்தா ரொம்ப ஒரு கடுகடுப்பாக, ஒரு சிரிப்பு அப்படின்றது ஒரு மருந்துக்கு கூட இல்லாத மாதிரி இருக்கான். கோபம் இல்லாத போது கூட அவனோட முகம் பார்த்தாலும் ஒரு கோபக்கணலில் இருக்க மாதிரியே இருக்குது. அவனோட குரல் பார்த்தோம் அப்படின்னா யமன் கூட அஞ்சுற அளவுக்கு பயங்கரமான ஒரு குரலை உடையவனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் யார் அப்படின்னா அந்த சிறுங்கி பேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தோட தலைவன். அப்படிப்பட்ட குகன் முனிவர் இருப்பிடத்தில் தங்கியுள்ள ராமனை காண்பதற்காக வருகிறாரு. அப்படி ராமனை காண்பதற்காக வரும்பொழுது தேனையும் மீனையும் காணிக்கையாக கொண்டு வருகிறார். இங்கு தேன் மீன் என்று சொல்லும் பொழுது ஒன்றை குறிப்பாக நோக்க வேண்டும். தேன் என்பது மலை உச்சியில் கிடைக்கக்கூடியது, மீன் என்பது கடலின் ஆழத்தில் கிடைக்கக்கூடியது. அப்போது குகன் நினைத்தான் என்றால் கடலுக்கு ஆழமாக இருக்கக்கூடிய மீனையும் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தேனையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உடையவன் என்று சொல்வதற்காக கம்பர் அதனை பயன்படுத்துகிறார். ராமனை பார்க்குறதுக்காக தவச்சாலைக்கு குகன் போகிறான். குகன் போகும்போது தன்னுடைய பெரிய சேனைகள் படைகளோடு போகிறாரு. போகும்பொழுது தன்னுடைய வாள், அம்பு அப்படின்ற அந்த ஆயுதங்கள்லாம் கலட்டி வச்சுட்டு அவங்க போகிறார். தவச்சாலையோட வாயில் அடைந்த பின்னாடி அங்கே இருக்கவங்ககிட்ட வணக்கம் சொல்லி கேட்குறாரு. அப்போ லக்ஷ்மணன் வர்றாரு. ஐயனே, நாய் போன்றவனாகிய நான் ஓடங்களை செலுத்தும் வேடன், தங்கள் திருவடிகளை தொலை வந்தேன் அப்படின்னு சொல்லி ராமன் நினச்சிட்டு லக்ஷ்மணன்கிட்ட பேசுகிறாரு. அப்போது லக்ஷ்மணன் வந்து இருங்க, நான் போய் ராமனை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ராமனை போய் கூப்பிட போகிறான். அங்கே போய் சொல்கிறாரு, அரசே, தூய உள்ளம் பெற்றவனும் தாயை காட்டிலும் மிக நல்லவனும் அலைமோதும் கங்கையில் ஓடங்களுக்கு தலைவனுமான குகன் என்னும் ஒருவன் உங்களை காண்பதற்காக பெருந்திரளாக தன் சுற்றத்தாருடன் வந்துள்ளான் என்று தெரிவிக்கிறான். உடனே ராமனும் அப்படியா, உடனே இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ராமனும் குகனை அழைத்து வா அப்படின்னு சொல்கிறாரு. குகன் வந்த உடனே ராமனை பார்த்து ரொம்ப மனமகிழ்ச்சியோட சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குறாரு. வணங்குற பின்னாடி அவரை எழுப்பி சரி இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குகன் வந்து உட்காரல, அமைதியாக நின்றுட்டே தான் இருக்காரு. நின்றுட்டு ஐயா, உங்களுக்கு உணவாக தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற முனிவர்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கு ராமன் சொல்கிறாரு, ஒரு அன்பின் காரணமாகவும் பக்தியின் காரணமாகவும் நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த தேனும் மீனும் வானுலகத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்தையோட உயர்வானது அப்படின்னு சொல்கிறாரு. நீ அன்போடு கொண்டு வந்ததுனால அதை எல்லாமே தூய்மையானவே, அவை எம்மை போன்றவர்கள் ஏற்கத்தக்கையே, ஆதலால் நாம் அவற்றை இனிதாக உண்போம் என்று குகன்கிட்ட கூறுறாரு. அடுத்து குகன் சொல்கிறாரு, உன்னை இந்த தவவிடத்தில் பார்த்த என் கண்களை பறித்து எரியாத கள்ளன் நான். இந்த துன்பத்தோடு உன்னை பிரிந்து எனது இருப்பிடத்தை நோக்கி செல்ல மாட்டேன். ஐயனே, இங்கே என்னால் தங்கியிருந்து என்னால் நான் அடிமை தொழிலை உனக்கு செய்கிறேன் என்று சொல்கிறாரு. அதாவது இங்கே நான் தங்கி உங்களுக்கான வேலைகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி குகன் சொல்கிறாரு. உடனே ராமன் தன்னோட மனைவியையும் தன்னோட தம்பியோட திருமுகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, இவன் நம்மிடம் நீங்காத அன்புடையவன், அதனால் இன்று இரவு இவன் இங்கே தங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ராமன் தன்னை அங்கே தங்க சொன்னதுனால குகனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. உடனே தன்னுடைய கடல் போன்று இருக்கக்கூடிய சேனை படைகளை எல்லாம் ராமன், லக்ஷ்மணன், சீதை தங்கியிருக்கக்கூடிய அந்த தவச்சாலையை சுற்றிலும் காவலாக நிற்க சொல்கிறாரு. அப்படி காவலாக இருக்குமாறு கட்டளையிட்டு தானும் ஒரு வில்லை பிடித்து காவல் காத்துட்டு இருக்காரு. குகன் லக்ஷ்மணனை நோக்கி கேட்குறாரு, மனுகுலத்தில் வந்த மன்னனே, நீ அழகிய அயோத்தி நகரத்தை விட்டு இங்கு வந்த காரணத்தை தெரிவிப்பாயாக என்று கேட்குறாரு. லக்ஷ்மணன் சொல்கிறாரு, ராமனுக்கு நேர்ந்த துன்பத்தை சொல்ல அதை கேட்டு மனம் வருந்திய குகன் சொல்கிறாரு, இந்த பூமாதேவி தவம் செய்யலை, அப்படி தவம் செஞ்சுருந்தார்னா ராமன் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. இப்படியே அந்த இருள் கழியுது. மறுநாள் காலையில் எல்லாரும் அவரவர் கடமைகளை முடித்த பின்னாடி பொழுதாயிடுச்சு. நீங்கள் குகன்ட்ட ராமன் சொல்கிறாரு, நீ போய் ஓடத்தை செலுத்துவதற்காக ஓடங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ராமன் கட்டளையை கேட்ட குகன் கண்ணீரை பொழியும் கண்களை உடையவனாக, உயிர் வாடுகின்றவனாய், ராமனின் திருவடிகளை பிரிய விரும்பாதவனாய், சீதையோடு ராமனின் திருவடி வணங்கி தனது எண்ணத்தை சொல்லலானான். குகனுக்கு ராமனை
வேறு பகுதிக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. அதனால் அவரை வந்து இங்கேயே தங்கியிருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அதனால் இங்கேயே தங்குற மாதிரி சொல்கிறாரு. நாங்கள் பொய் வாழ்க்கை பெறாதவர்கள், நாங்கள் வாழும் இடம் காடையாகும், நாங்கள் குறையற்றவர்கள், வலிமை பெற்றவர்கள், செய்ய வேண்டிய முறைப்படி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையுமே செய்வோம், அதனால் எங்கள் கூடயே தங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எங்ககிட்ட தேன் இருக்குது, திணை இருக்குது, தேவர்கள்லாம் விரும்பி உண்ணக்கூடிய சைவ உணவு, அசைவ உணவு எல்லாமே இருக்குது, மாமிசம் இருக்குது, உங்களுக்கு துணியை நாய் போல் சேவை செய்கிறதுக்கு நான் இருக்கேன், என்னோட படைகள், சேனைப்படைகள் அனைத்தும் இருக்குது, விளையாடுறதுக்கு காடு இருக்குது, நீராடுவதற்கு கங்கை ஆறு இருக்குது, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு நான் சேவை செஞ்சுட்டு இருப்பேன், அதனால் நீங்கள் எங்கள் கூடயே தங்கிருங்க அப்படின்னு சொல்லி குகன் சொல்கிறாரு. அப்புறம் உடுத்திக்கொள்ள மெல்லிய ஆடை போன்ற தோள்கள் உள்ளன, உண்பதற்கு சுவையான உணவு வகைகள் உள்ளன, தொங்கிவிடப்பட்ட பரன்கள் உள்ளன, தங்குவதற்கு சின்ன சின்ன குடிசைகள்லாம் இருக்குது, விரைந்து செல்ல கால்கள் இருக்குது, வில்லை பிடித்து போரிட கைகள் உள்ளன, நீ விரும்பும் ஒரு பொருள் ஒலிக்கும் வானத்தின் மீதுள்ள பொருளாக இருந்தாலும் கூட விரைவாக கொண்டு வந்து கொடுப்போம். இது மாதிரி பல காரணங்களை சொல்லி ராமன் வந்து தன்னோடைய தங்கிக்க மாதிரி கேட்குறாரு. எனக்கு பணி செய்வோராகிய வில்லை ஏந்திய வேடர்கள் 500,000 பேர் உள்ளனர். அவர்கள் தேவர்களை காட்டிலும் வலிமை பெற்றவர்கள். எங்கள் குடியிருப்பில் நீ ஒரே ஒரு நாள் தங்கினாய் என்றாலும் நாங்கள் கடை தேருவோம், அதை காட்டிலும் வேறான ஒரு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி குகன் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. இதெல்லாம் கேட்ட ராமன் வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியோடு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, குகனே, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பல புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடணும், பல முனிவர்களை சந்திக்கணும், ஏன்னா எங்களோட வனவாசம் முடிகிறதுக்கு நாட்கள் நிறைய இருக்குது, அதனால் நாங்கள் நிறைய பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கு, ஆனால் நாங்கள் திரும்பி வரும் பொழுது இந்த புண்ணிய நதிகள் முனிவர்கள்லாம் சந்திச்சுட்டு திரும்பி வரும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக உன்னை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. கங்கை ஆற்றோட மறு கரையை அடைந்த பிறகு ராமன் குகனை நோக்கி கேட்குறாரு, சித்திரக்கூடத்திற்கு செல்லும் வழியாது அப்படின்னு. குகன் ராமனோட திருவடிகளை வணங்கி, தலைவனே, உங்களிடம் நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து என் கூட தங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நானாவது உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உங்கள் கூட வர்றதுக்கான அந்த ஒரு பேர் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நேர்வழியையும் அதில் குறுக்கிடும் பல கிளை வழிகளையும் நான் அறிவேன், ஏன்னா இந்த காடெல்லாம் நான் பல வருஷமாக வாழ்ந்த காடு, அதனால் இதில் இருக்கக்கூடிய சுருக்கு வழி குறுக்கு வழியெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் உங்களை நான் பத்திரமா அழைச்சிட்டு போவேன்னு சொல்கிறாரு. பழுது நேராமல் நல்லவனாகிய காய்களையும் கனிகளையும் தேனையும் தேடிக்கொண்டு வந்து கொடுப்பேன், அங்கங்கே தங்குவதற்கு தகுந்த குடில் அமைத்து கொடுப்பேன், ஒரு நொடி பொழுதும் உங்களை பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தீய விலங்குகளின் வகைகள் நீங்கள் தங்கும் இடத்தை சூழ்ந்து வராதவாறு உங்களை பாதுகாப்பேன் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து நீங்கள் என்ன பொருள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்த வினாடியிலே அந்த பொருளை கொண்டு வந்து கொடுப்பேன், நீங்கள் விரும்பின பொருள்லாம் தேடி வந்து கொடுப்பேன், நீங்கள் இடக்கூடிய கட்டளைகள்லாம் சேர்ந்து செய்வேன், இரவுலையும் பகலையும் உங்களுக்கு நான் காவல் காப்பேன், அதனால் நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மற்போரிலும் சிறந்தவன், அதனால் மலைப்பகுதியில் போனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய துன்பங்கள் வந்து உங்களை அண்டாத வரையும் நான் பார்த்துக்கொள்வேன், அங்கேயும் கூட போய் உங்களுக்கான உணவாக கவலைக்கிழங்குகள் தேவைப்பட்டாலும் அதை நான் தோண்டி எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன், தண்ணி இல்லாத நேரத்தில் கூட எவ்வளோ தொலைவில் தண்ணி இருந்தாலும் கூட அங்கேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி கொடுப்பேன், நான் வந்து நிறைய வகையான வில்களை வச்சுருக்கேன், அதனால் நான் எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், உங்களோட பாதத்தை பணிஞ்சிட்டு காலம்பூரா உங்கள் கூடவே இருக்கிறதுக்கான வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி குகன் கேட்குறான். மேலும் நீங்கள் சம்மதித்தால் நான் மட்டுமல்ல என்னுடைய படையும் உங்கள் கூடவே வர்றதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் குகன். குகன் கூறியவற்றை கேட்ட ராமன், நீ எனது உயிர் போன்றவன், என் தம்பி லக்குமணன் உனக்கு தம்பி, அழகிய நெற்றியை பெற்ற இச்சீதை உனக்கு உறவினல், குளிர்ந்த கடலால் சூழப்பட்ட இந்த நாடு முழுவதும் உன்னுடையது என்றான். துன்பம் உண்டு என்றால் சுகமும் உண்டு, இப்போது இணைந்திருப்பதற்கு வனவாசத்திற்கு பின் இணைந்திருக்கப் போவதற்கும் இடைப்பட்டதான பிரிவு என்பது துன்பம் உள்ளதே என்று எண்ணாதே, உன்னை கண்டு தோழமை கொள்வதற்கு முன்பே உடன் பிறந்தவர்களாக நாங்கள் 4 இருந்தோம், இப்போது எல்லையற்ற அன்புடையவரான உடன் பிறந்தார்களாகிய நாம் 5 என்று சாதாரண ஒரு படகோட்டியையும் கூட தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் ராமன். ஒளி வீசும் கூறிய வேலை உடையவனே, நான் காட்டில் வாழும் எல்லாம் உன் தம்பியாக லக்குமணன் என்னுடன் இருக்கப் போகிறான், எனவே துன்புறுத்தக்கூடியது எதுவுமே இல்லை, உன்னோட இருப்பிடத்திற்கு சென்று நான் இருந்து மக்களை காப்பதைப் போல நீ காப்பதற்கு உரியவன், வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்ப வடக்கு நோக்கி வரும்போது அந்த நாளில் உன்னிடம் உறுதியாக வருவேன், நான் சொன்ன சொல்லை தவற மாட்டேன், உன் தம்பியாகிய பரதன் அயோத்தியில் உள்ள சுற்றத்தாரை காப்பதற்கு ஏற்ற தகுதியோடு இருக்கிறான், நீ என்னுடன் வந்துவிட்டால் இங்குள்ள சுற்றத்தாரை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள், நீயே சொல், உன் சுற்றத்தார் என் சுற்றத்தார் அல்லவா, அதனால் அவர்கள் தம்மை காப்பாற்றுவார் இல்லாமல் மிகுந்த துன்பத்தை அடைதல் தகுமா, இங்குள்ள என் சுற்றத்தாரை என் கட்டளையை ஏற்று இனிதாக காப்பாயாக என்றான் ராமன். ராமன் இட்ட கட்டளையை மீறாதவனும் அவனை பிரிவதால் உண்டான துன்பத்திலிருந்து நீங்காதவனுமாகிய நோய் கொண்டவன் என்று பிறர் நினைவுக்குமாறு பிரிவு துன்பத்தை உடையவனுமான குகன் ராமனிடம் விடைபெற்று கொண்டான். பின்பு ராமணனும் லக்மணனும் சீதையோடு அந்த அடர்ந்த காட்டின் வழியே சென்றார்கள்.
இதுடன் புகைப்படலம் நிறைவுற்றது. நன்றி.